நாட்டில் மற்றுமொரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர், சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்தினுள் கைதாவர் எனவும் தெரிவித்தார். தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் செய்யப்பட வேண்டியதொரு செயற்பாடாகும். ஏனென்றால் எம்மிடம் பெரிய அளவில் டாலர் கையிருப்பு இல்லை. 5 வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்து சிக்கல் ஏற்படுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படும். எனவே தான் மேலதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். தற்போது வாகனங்களின் விலை அதிகரித்தாலும் சில நாட்கள் செல்லும் போது அதனை குறைப்பதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් අත්අඩංගුවට ගනිමින් තියෙනවා. ඒකේ වැඩිම ප්‍රමාණයක් ඉන්නේ දේශපාලකයෝ අතින්. හෙට අනිද්දාත් මම හිතන්නේ එහෙම දේශපාලකයෙක් කෙනෙක් දෙන්නේ අත්අඩංගුවට ගනීවි පරීක්ෂණවල තියෙන මට්ටම අනුව. 15,000 ரூபாவாக இருந்த உரமானியம் 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையில் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளதால் புதிய வேலை திட்டங்களில் அவதானம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. රුපියල් 15,000 තිබුණු පෝරසානාධාරය 25,000 දක්වා වැඩි කරා. පොඩි ප්‍රශ්නයක් ආවා. අපේ ආණ්ඩුවේ මුදල් වෙන් කිරීම පටන් ගන්න මේ අවුරුද්දේ. අපි 15,000යි වෙන් කරලා තිබුණ පරණ ආණ්ඩුව. ඒතර අපි 25,000 ගාන වැඩි කරනකොට 15,000 ආණ්ඩුව වෙන් කරලා තිබුණේ 15,000 ගානේ සල්ලි දෙසැම්බර් මාසෙ 31 වෙනකොට ඒ සල්ලි ඉවර වුණා. ඒතර 25,000 ගානේ දුන්නා. හැබැයි සමහර ගොවීන්ට ඒක ලැබුණේ නැහැ. අලුත් අවුරුද්දේ ඊළඟ මුදල් වලින් තමයි ඒක දෙන්න ඕනේ. ඒ නිසා ජනවාරි මාසේ පළවෙනිදා ඉඳන් අපි අර ලබා ගන්න බැරි වුණු අයට ඒ 25,000 පෝරසානාධාර දෙන්න තීරණය කරා. දැන් ලැබිලා